இல்ல. இங்க யாகத்தை செய்கிற போது அதுக்கு விரோதிகள் அவர்கள் 2 பேர் ராட்சசர் எப்படி வராங்கன்னா தவம் செய்வோர்கள் சென்று அடை காம வெகுளி என. இதான் ரொம்ப முக்கியம். தவம் பண்ணக்கூடியவருக்கு யார் விரோதி? வெளியிலேருந்து யாரோ சுபாவமாரிச்சன் வெளியிலேருந்து வரா ஏதோ அசத்தான காரியத்தை பண்ணி துஷ்பிரதார பதார்த்தங்கள்லாம் வர்ஷிக்கிறாங்கிறது விஷயம் இல்லை. அது கதாபாகமா சொல்ல போது அப்படி போகுது. வாஸ்தவத்தில் ஒரு தபஸ்தியா இருக்கக்கூடியவருக்கு சாதகனுக்கு எது தடை எது விரோதி அப்படின்னாக்க காம வெகுளியன். காமம்னா ஆசை, வெகுளினா கோபம் சென்ற முறையில். இப்ப நம்ம வெகுளிங்கிறத வேற அர்த்தத்தை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் நடைமுறையில. ஒண்ணும் தெரியாது அப்பாவே வெகுளியா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். அந்த அர்த்தம் இல்லை. சென்ற முறையில வெகுளினா கோபம் என்று அர்த்தம். காமம் கோபம் இது 2 தான் சாதகனுக்கு பெரிய சத்ரு. இதை கீதையில சுவாமி சொன்ன விஷயத்தோட கம்பர் சொல்றாங்க. காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா. அர்ஜுனன் கேட்டா எதனால தூண்டப்பட்டு ஒரு மனுஷன் பாபம் பண்றான்? பாபம் பண்ணணும்னு இவன் நினைக்கிற ஏதோ ஒண்ணு பிடிச்சு புடனையை பிடிச்சு தள்ளி பாபம் பண்ண முடியாது தூண்டி விடுறது. அதகேன பிரயுக்தோயம் பாபம் சலதி பூருஷகா அனிச்சன்னது வாஸ்னேயா பலாத்திவ நியோஜிதா. அதுக்கு சுவாமி பதில் சொன்னார். காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் ஜிகவைரிணோ. காமம் கோபம் தாண்டா ரஜோகுணத்தால் ஏற்படக்கூடிய இது 2 இல்லை. வாஸ்தவத்தில் ஒண்ணுதான். காமங்கிற ஆசை எந்த விதமான ஆசையா இருந்தாலும் காமம். அது தடைப்பட்டுதுன்னா கோபமா மாறுறது. கோபம் எப்ப வருதுன்னா நாம நினைக்கிற மாதிரி நாம நினைச்ச எண்ணமானது நிறைவேறலைன்னா கோபம் வருது. நாம நினைச்ச எண்ணங்கிறது ஆசை தானே. இது ஆசை தடைப்பட்டா கோபமா மாறுறது. அதனாலதான் ஏகவசனத்தை சொல்லிருக்க. காமகேஷ குரோதகேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகாபாப்மா வித்தி ஏனம் இக வைரினம். எல்லாமே ஏகவசனத்துல ஏனம் வைரினம் எல்லாம் ஏகவசனத்துல சொல்லிருக்க. அந்த ஆசையும் கோபமும் தான் ஒரு பரமசத்து சாதனம் பண்ணக்கூடியவனுக்கு. அவ ஆசைதான் காமம் தான் அண்ணா, கோபம் தான் தம்பி. ஏன்னா முதல்ல பிறக்கக்கூடியவன் என்ன? காமம் தான் முதல்ல மனசை தோணுறது. அந்த காமம் தடைபடுற போதுதான் கோபம் ஏற்படுறது. அது தம்பி. அதனால்தான் அண்ணா தம்பிகளா இருக்கக்கூடிய சுபாகுமாரிச்சாளுக்கு காமக்ரோதங்களுக்கு பிரதிநிதியா சுபாகுமாரிச்சால சொன்னார். தவம் செய்வோர்கள் சென்று அடை காம வெகுளியன. அப்படி காமக்ரோதங்களை போல 2 ராட்சசால் யாகத்துக்கு விக்னம் பண்ணிட்டு இருக்க. அவளை வதம் பண்ணி யாகத்தை ரட்சிக்கிறதுக்கு நிருதரிடை இலக்க வண்ணோ நின் சிறுவர் 4 கரிய செம்மல் ஒருவனே. நின் சிறுவர் 4 குழந்தைகள் வச்சிருக்க. அதுல ஒரு குழந்தையை கொடுக்கணும்னா ஒரு பக்கம் இதை கேட்கிற பொழுது அப்படியே ஒரு பெரிய ஈட்டி மார்பில் பாஞ்சா எப்படி துடிக்குமோ அப்படி துடிச்சாராம் ராஜா. வேல் பாஞ்சா எப்படி துடிக்குமோ அப்படி துடிச்சார். ஆனா அதுலயும் துடிப்பதையும் ஒரு சமாதானம். 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தானே இருக்கிற. ராமன் நம்ம பக்கத்தை வச்சுப்போம், வேற யாரையாவது அனுப்புவோம் நினைச்சாராம். கரியசம் ஒருவனே நீலமேக சாவலனா இருக்கக்கூடிய ஒருவனை கொடுக்கணும் அப்படிங்கிற போது வேல் மர்மத்துல பாஞ்சிருக்கு. ஒரே ஆழமா காயம் பட்டிருக்கு. அதுல கொதிக்கிற தணலை கொண்டு வச்சா எப்படி இருக்குமோ அகனி சாதனை போன அகனி துக்கத்துக்கு மேல துக்கம். வேல் பாஞ்ச புண்ணுல போய் கொதிக்கிற தணலை வச்ச மாதிரி சிரிச்சாராம். ஆனா அதுலயும் ஒரு சமாதானம். ராமனும் நீலமேக சாமலன், பரதனும் நீலமேக சாமலன். பரதன் அனுப்பிச்சுட்டு ராமனை பக்கத்தை வச்சுக்கோன்னு நினைச்சாராம் ராஜா. அப்புறம் கடைசியில கிளிஞ்சர் வருது. தத்புத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம் காகபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாது மருகசி. தத்புத்திரம் அந்த புத்திரனை குழு அப்படின்னா எந்த புத்திரன்னா எவனுக்காக நான் வந்திருக்கேனோ நான் ராமன் அழிச்சுன்னு போனதுக்காகவே வந்திருக்கேன். தத்புத்திரம் ராஜசார்தூலா ராமம் சத்யபராக்கிரமம். இதை கேட்ட பொழுது சூலம் அப்படியே வேல் குத்திருக்கு நெஞ்சில. கொதிக்கிற தாள் வேலை தூக்கி வச்சிருக்கா அந்த பொண்ணுல. இவ்வளவும் போறாதுன்னு அதுக்கு மேல நல்லா புளியும் உப்பையும் கரைச்சி ஒருத்தம் விட்டாருன்னா எப்படி இருக்குமோ அந்த காயத்துல அந்த மாதிரி தவிச்சாலும். அடுத்தாவது ஒரு பாட்டுல சொல்ற கம்பல் எண்ணிலா அருந்தவத்துவம். எண்ணிலா அருந்தவத்துவம் விஸ்வாமித்திரருக்கு எவ்வளவு பெருமை கொடுத்திருக்காரு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத தபஸ் பண்ணவர்.
எண்ணில அருள்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தில் எரிமேல் பாய்ந்த புண்ணில் ஆம் பெரும் புழையில் கனல் நுழைந்த என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்று இழந்தால் என உழன்றகான் கடுந்துயரம் காலவேகே உள்ள இருக்கக்கூடிய துயரமானது அப்படியே உயிரை பிடிச்சி தாடுற மாதிரி இருக்கு. ராமனை விட்டு பிரிஞ்சு ஒன்னால ஒரு முகூர்த்தம் கூட இருக்க முடியாதே. ஒரு 10 நாள் ஒன்னை விட்டு ராமனை அழைச்சின்னு போகணும் பிரிச்சுன்னு போகணும்னு கேட்கிறானே, நீ ராமனை விட்டு பிரிஞ்சு இருக்க போறியா அப்படின்னு அந்த துயரம் பிடிச்சு உள் நிலாவிய துயரம் பிடித்து உருத. ஆனா உயிர்ல இருக்கக்கூடிய ஆசை அவ்வளவு சுலபத்துல பிரிய விடுமா? ஆறுயிர் நின்று ஊசலாட. என்ன 10 நாள் வீட்டு திரும்பி வர போறானே குழந்தை, அதுக்காக உடனே உயிரை விட்டு விடுறதா அப்படின்னு அந்த உயிர்ல இருக்கக்கூடிய ஆசையை வந்து பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கு. இப்படி தவிக்கக்கூடிய சக்கரவர்த்தி அவர் எப்படி தவிச்சார்னா, ஒரு 50 வயசு பர்யந்தம் பிறவிலேருந்து ஒருத்தருக்கு பார்வை இல்லை. 50வது வயசுல திடீர்னு பகவானுடைய அனுகிரகத்தால பார்வை வந்தது. உலகத்துல எத்தனையோ அற்புதமான காட்சிகள் எல்லாம் பார்த்து பார்த்து இத்தனை நாளா பார்க்க முடியாத குறை எல்லாத்தையும் போக்கின்னு இருக்கான். ஒரு 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் திரும்பி அந்த பார்வை போயிடுச்சுன்னா முதல்ல 50 வருஷம் வருத்தம் இல்லை. ஏன்னா he did not know what he was missing. அப்புறமா ஒரு 6 மாசம் பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்கேன்னு பார்த்து பார்த்து போரும் என்ற திருப்தி அடையாத ஒரு ஸ்திதியில திடீர்னு மறுபடியும் பார்வை போயிட்டா எவ்வளவு வருத்தப்படுகணும். அந்த மாதிரி 60,000 வருஷங்கள் சந்ததி இல்லைங்கிற போது அவ்வளவு துக்கம் இல்லை தசரதருக்கு. 60,000 வருஷங்களுக்கு அப்புறம் அருமையா அத்திபூத்தாப்பலம் குழந்தை பிறந்தான். அதுவும் ராமன் சர்வகுண சம்பந்தனாக தோன்றினா. அந்த ராமன்ட்ட உயிரையே வச்சிருக்கா. உயிரை வச்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்லுவா. வாஸ்தவத்தையே உயிரை வச்சவர் தசரதர். ஏன்னா ராமனை விட்டு பிரிஞ்சு 5 நாளைக்கு மேல உயிர் வாழலையே. அது வாஸ்தவத்திலேயே சப்த ஜீவனமா பகவன் நாமாவை சொன்னார். பகவானை விட்டு பிரிஞ்சா சப்தர் தான், பரிசுத்தர் தான். அது சந்தேகமே கிடையாது. தசரதற்கு ராமனை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாதுங்கிறது சரித்திரம் நிரூபணம் பண்ணி காட்டுறது. அப்பேற்பட்ட ராமனை விட்டு பிரிஞ்சு 10 நாள் இருக்கணும்னா 5 நாள் பிரிவு தாங்க முடியல. அயோத்தியா காண்டத்துல உயிரிழக்க போற 5வது நாள்ல இவர் 10 நாள் பிரிச்சு அழைச்சிட்டு போறேன்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரர். எப்படி தவிக்கும்? கண்ணிலான் பெற்று இழந்தால் என உழன்றான் கடுந்துயரம் காலவேரான். அப்படி தவிக்கிறார் சக்கரவர்த்தி. ஒரு ஸ்தம்பிச்சு போயிருக்கார், மூர்ச்சித்திருக்கார், ஒன்னும் புரியல. அவர் கொஞ்சம் நிதானப்படுத்தின உடனே மேல தொடர்ந்து சொல்றார் விஸ்வாமித்திரர், ராமனை இப்படி கேட்கிறேனே, ராமனுக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது கவலைப்படுறியா? கவலைப்படாத. சக்தோக்கேஷமயா குப்தா திவ்யேன தேஜசா. தன்னுடைய சுயமான தேஜத்தால ராமனுக்கு ரட்ச. நான் வேற அவனை ரசிச்சிருக்கேன். மயா குப்தகான அப்படி ஒரு அர்த்தம். மயா மகாலட்சுமியா சீதையா குப்தா. அம்பாள் ஜெகன்மாதாவுடைய ஒரு பெரிய ரட்சை இருக்கு. அதனால இவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ராமனை அனுப்புறத நீ யோஜனை பண்ண வேண்டாம். மேல ராமன் யாருங்கிறத சொல்ல போற. காளிதாசன் சொன்ன யாக சம்ரட்சணத்துக்காக வந்து அழைக்கல விஸ்வாமித்திரன். யாக சம்ரட்சணங்கிறது வெறுமன ஒரு வியாஜம் தான். ராமனுடைய அழக ஏகாந்தமா தனியா இருந்து ஒரு 10 நாள் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அதனால்தான் இப்படி வந்து கேட்டார். காகபக்ஷ தரமிக்க யாஜனகா. இந்த சுருண்டு இருக்கக்கூடிய கேசத்துடைய அழக அனுபவிக்கணும்னு நினைச்சார். இப்படி ஒரு தாற்பயம். யாக சம்ரட்சணம் சொல்லி அழைச்சாரு. 12 வயசு குழந்தை அவர் சைன்யத்தை முழுக்க அனுப்புறேங்கிறார் தசரதர். சைன்யங்கள்லாம் வேண்டாம், ராமன் தான் வேணுங்கிறார் இவர். அப்படி 12 வயசு குழந்தைய போய் யாக சம்ரட்சணத்துக்காக பிரார்த்திக்கலாமுன்னா மகா தேஜஸ்திகளுடைய விஷயத்துல வயசுங்கிறது ஒரு தடையாகாது. அண்டர் ஏஜ் ஓவர் ஏஜ் இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. கௌஷிகேன சகிலக்ஷிதீஸ்வரஹ ராமமத்வர விகாத சாந்தயே காகபக்ஷதரமேத்யயாசிதஹ தேஜசாங்கின வயஸ்தமீக்ஷ்யதே. என்ன யோஜனை பண்ற? இன்னமும் ராமன் அனுப்புறதுக்கு தயக்கமா இருக்கா? ராமன் யாரு என்பது உனக்கு தெரியாது. சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய் தசரதா. தர்பாசனத்தில் இருக்கக்கூடிய நான் அறிவேன். புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். அகக்கண்ணால் பார்க்கக்கூடிய நான் அறிவேன். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். துறவியா இருக்கக்கூடிய நான் அறிவேன். கையில் செங்கோல் வச்சு வரக்கூடிய நீ அறிய மாட்டாய். கையில் சமித்தையும் தர்பையும் தரிச்சிருக்கக்கூடிய நான் அறிவேன். அர்த்தகாமபரனா இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். தர்மமோட்சபரனா இருக்கக்கூடிய நான் அறிவேன். இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய். ஜிதேந்திரியனா இருக்கக்கூடிய நான் அறிவேன்.
புத்திர காமேஷ்டகிருத்தா இருக்கக்கூடிய நீ அறிய மாட்டாய், மோட்ச காமேஷ்டகிருத்தா இருக்கக்கூடிய நான் அறிவேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜः யே சேமே தபசி ஸ்திதாः. நீ ராமனை உனக்கு பிறந்த குழந்தையாக பார்க்கிறாய். இந்த அகம்வேத்மி மகாத்மானம் ஒரு ஸ்லோகத்துக்கு அகம்வேத்மி அகம்வேத்மி தான், மகாத்மானத்துக்கு அப்புறம் தனியா அர்த்தம். அகம்வேத்மி இந்த 2 வார்த்தைக்கு 100 அர்த்தங்கள் பண்ணிருக்கார் பர்ஜு சாஸ்திரவாள். ராமாயணத்துக்குன்னு அவதாரம் பண்ண புண்ணிய புருஷா அவ சரித்திரத்தை ஒரு தெளிவா எழுதியிருக்கா. அந்த சரித்திரத்தை ஒரு இடத்துல நான் படிக்க முடியாமல் இருந்தது. யார் எழுதினாலும் பேரை சொல்லல, ஆதரவுடைய பேரை கொடுக்கல. கடைசியில முடிக்கிற போது ஒரே ஒரு வரி, இந்த சரித்திரமானது காஞ்சி மகா பெரியவா உத்தரவின் பிரகாரம் எழுதப்பட்டது. பெரியவா சொல்லி பர்ஜு சாஸ்திரவாளுடைய பெருமை தெரியுங்கிறதுக்காக எழுத சொல்லிருக்கா. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சரித்திரத்தை எழுத சொல்லிருக்கா. அவ தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய சொந்த கிராமமா இருக்கக்கூடிய பருத்தியூர்ல ராமனுக்கு ஒரு கோவில் கட்டி சமீபத்தில் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. ஒரு 3 தலைமுறை முன்னாடி இருந்தவாவா. அவ பரம்பரையில் வந்தவாள்லாம் இப்போ இருக்கா. பல பக்தர்கள் எனக்கு தெரிஞ்சவாளே பல பேர் இருக்கா. ரொம்ப பெரிய மகானவா. அவ ராமாயணம் தான் சொல்லியிருந்தா. எல்லா சாஸ்திரமும் தெரியும் அவளுக்கு. ஒரு சமயத்தில் வித்வான்கள் என்ன பண்ணா, அவளை பரீட்சை பண்ணணும். பழைய காலத்துல வித்வான்கள்லாம் எப்ப மடக்கலாம்னு காத்துட்டு இருப்பார். அவர் மேடையில் உட்கார்றார் பிரவச்சனத்தில். வித்வான்கள் என்ன பண்ணா, அவளை எப்ப மடக்கலாம்னு காத்துட்டு இருப்பார். அவர் மேடையில் உட்கார்றார் பிரவச்சனத்துக்காக ஸ்ருதி கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இதுக்கு இன்னைக்கு வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு ஸ்ருதி ஸ்மிருதி புராண பிரமாணங்கள்லாம் எடுத்து 2 மணி நேரம் ஒரு ஸ்லோகம் எடுத்து சொன்னார். எல்லாரும் அப்படியே சரணாகதி ஆயிட்டார். உங்களுக்கு ராமாயணம் மாத்திரம் தான் தெரியும் நாங்கள் நினைச்சிருந்தோம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் அவ்வளவு பிரமாணம் காட்டி ஸ்ருதி கீதை சொல்ல முடியாது. பாகவதத்தில் துருவனை பத்தி பிரகலாதனை பத்தி கிருஷ்ணகீதையெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். ஸ்ருதி கீதை பல்ல பிடிச்சு பார்த்துரும். நல்ல வித்வத்து இல்லைனாக்க படிக்கவே முடியாது. அப்புறம் அர்த்தம் பண்ணிக்கிறது வியாக்கியானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய நிலை. அவர் ஆன் த ஸ்பாட் எக்ஸ்டம்போரா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து பல பிரமாணங்கள் எடுத்து அப்படி சொன்னார். அவர்கிட்ட யாரோ பிரார்த்திச்சார், நீங்க விராட்ட பருவா படிக்கணும், மழை பெய்யாம இருக்கு அப்படின்னா. எனக்கு ராமன் தான் தெரியும். நான் ராமாயணம் படிக்கிறேன், உங்களுக்கு மழை பெய்யணும் அவ்வளவுதானே. பட்டாபிஷேகம் பண்ணி முடியறதுக்குள்ள பட்டாபிஷேகம் பண்ணி அன்னைக்கு அந்த பொழுது முடியறதுக்குள்ள மழை பெய்யலைன்னா சன்னியாசம் வாங்கிடுவேன். சத்தியம் பண்ண, அதாவது சத்தியம் தான் சாஸ்திரியமா இருக்கும். நிபஸ்தாசிரமத்திலே சன்னியாசம் தான் எடுத்தாப்புல. 9 நாள் 8 நாள் எடுத்து நவாங்கத்துல 9வது நாள் ஸ்மஸ்வர்தகனை முதற்கொண்டு ஏற்பாடு பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா வபனம் பண்ணிக்கணுமோ, சிரோமுண்டனம் பண்ணிக்கிறதுக்கு காவி வஸ்திரம் தண்டம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பட்டாபிஷேகம் படிக்க வந்தார். அவ்வளவு தீர்மானம். அந்த பட்டாபிஷேகம் முடிச்சு விட்டார். மழை பெய்யல. உடனே சன்னியாசம் வாங்கிக்கலாம் கிளம்பி விட்டார். கிளம்பி கொஞ்ச நாளைக்குள்ள அப்படியே மழை கொட்டுன்னு கொட்டி விடுத்து. சன்னியாசம் வாங்கிக்கலவா. சன்னியாசம் வாங்கி வெள்ள வேட்சி தான். ஆனா கபால மோட்சம். தன் குருவா இருக்கக்கூடிய முத்தண்ணா வாழ்த்து அவ்வளவு பக்தி அவளுக்கு. எங்க குருநாதா தீக்ஷுராவுடைய மகா குருக்களான முத்தண்ணா வாழ்த்தான் அவ பாடம் வாசிச்சா. எனக்கு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரால் தெரியாது, என் குருதான் தெரியும். அவள்கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய பக்தி சத்தியமா இருந்தா எந்த ஏகாதிபத்தியில பகவான் அவள் அழைச்சினாலோ அதே ஏகாதிபத்தியில என்ன அழைச்சிட்டு வந்தா. அதே மாதிரி தை மாசம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி தான் முத்தண்ணா வாளுக்கும் திதி, பர்து சாஸ்திரி வாளுக்கும் திதி, புண்ணிய திதி. சன்னியாசம் வாங்கிக்கணும்னு நினைச்சால் கூட பந்துக்கள்லாம் அவ்வளவு அனுகூலமா இல்லை. காமம் ஏவம் விதோலோகா காலேன்னு வினிகுஜிட்டேன்னு கிருஷ்ணந்தாகாண்ட ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்ந்தால் கபாலம் வெடிச்சு சரீரத்தை விட்டு பிரிஞ்சுது. இந்த புண்ணிய புருஷாலெல்லாம் ஸ்மரிக்கணும். எப்படி ஒரு 100 வருஷத்துக்குள்ள பின்னாடி தானே இருந்திருக்காள். அப்படி ராமன்ட்டு அப்படி ஒரு பக்தி, அத்தியந்தமான ஒரு பக்தி. அவ 100 அர்த்தம் பண்ணிருக்காள். அகம்வேத்மிங்கிற 2 வார்த்தைக்கு ஒரு புஸ்தகமாகவே எழுதியிருக்காள். ரசனிஷ்யந்தினி அப்படின்னு பேரு. அகம்வேத்மி மகாத்மானம். 100 அர்த்தம் சொல்ல போறது இல்லை. இப்படியெல்லாம் பெரியவாள்லாம் அனுபவிச்சிருக்கான்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா அதுல இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வருமேங்கிறதுக்காக சொன்னேன். அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். நீ உனக்கு பிறந்த குழந்தையா ராமனை பார்க்கிறாய். உலகத்துக்கு முழுக்க பிதாவாக நான் அவனை பார்க்கின்றேன். இவன் கௌசல்யுடைய கர்ப்பத்தில் கொஞ்ச நாள் வாசம் பண்ணவன் என்று நீ நினைக்கின்றாய். இவனுடைய கர்ப்பத்தில் உலகங்கள், எல்லா உலகங்களும் எல்லா காலத்திலையும் வாசம் பண்ணிருக்கு. குக்ஷிஸ்தித அநேக கோட்டி லோக பாலனாக நான் பார்க்கின்றேன். பிரம்மாவுடைய சிருஷ்டிகள் இவனும் ஒருவன் என்று நீ நினைக்கின்றாய். இவனுடைய சிருஷ்டிகள் பிரம்மாவும் ஒருவன். யோ பிரம்மாணம் விரதாதி பூர்வம் யோவே வேதாஸ்த பிரயோஜதஸ்மை தகுங்கதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியத்தால பிரம்மா இவனுடைய சிருஷ்டிகள் பிரம்மதேவன், இவனுடைய சிருஷ்டியில பிரம்மதேவனும் ஒருவன்.
அப்படின்னு நான் உணர்கின்றேன். இவன் நன்னா வேதங்கள் எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நீ நினைக்கின்றாய். வேதங்களால் தெரிந்து கொள்ள வேண்டிய வேதவேத்தியன் இவன் என்று நான் நினைக்கின்றேன். இவன் யஜ்யங்கள் யாகங்கள்லாம் செய்யணும் என்று நீ நினைக்கின்றாய். யஜ்யங்களை செய்து இவனை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்கள் நாம் யஜ்யங்களை செய்தார்கள் என்று வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். யஜ்யேன யஜ்யமயஜந்த தேவாஹ. இவனை நூதன புருஷனாக இப்ப சமீபத்தில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தையா நீ நினைக்கின்றாய். இவனை புராண புருஷனாக கவிம் புராணம் அனுசாசிதாரம் என்ற ஸ்மிருதி வாக்கியத்தால புராண புருஷனாக நான் அறிவேன். இவன் புண்ணிய தீர்த்தங்களுக்கெல்லாம் போக வேண்டும், நீராடணும் என்று நீ நினைக்கின்றாய். இவன் சரணத்திலிருந்து ஏற்பட்ட தீர்த்தம் தான் உலகத்தை முழுக்க பாவனம் பண்ணக்கூடிய கங்கையாக ஓடுறது என்று நான் அறிவேன். இவனை காலத்துக்கு வசப்பட்டவனாக நீ நினைக்கின்றாய். இவன் காலவசியன் இல்ல, ஷீலவசியன். காலத்துக்கு கட்டுப்படாதவன், சீலத்துக்கு மாத்திரம் நல்ல குணங்களுக்கு மாத்திரம் வசப்படக்கூடியவன். இதுக்கு நேர் எதிர்பரமா காலம் இவனுக்கு வசமா இருக்கு. கடைசியில உலகத்தை முழுக்க சம்ஹாரம் பண்ணக்கூடிய சமயத்தில் காலன் என்று சொல்லக்கூடிய யமனையே தொட்டுக்கிறதுக்கு ஊர்கா வாட்டமா வச்சுண்டு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த ஊர்கா தொண்டத்தையும் ஆவக்கா தொண்டத்தையும் இந்த காரமான ருச்சிக்காக டக்குன்னு வாயில கடைசியில போட்டுக்கிற மாதிரி கடைசியில யமனையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணக்கூடிய மூர்த்தி. எஸ்ய பிரம்மச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா மிருத்யுஹு எஸ்ய உபசேச்சனம் கைத்தா வேதயத்ரசகா என்ற உபனிஷத் வாக்கியத்துக்கு ஏற்றாப்புல மிருத்யுவையும் கபலீகரணம் பண்ணக்கூடிய காலகாலனாக நான் இவனை அறிவேன். நீ இவனை வித்தவசியனாக நீ நினைக்கின்றாய். இவன் வித்தவசியன் இல்லை, இவன் பக்தி வசியம். பக்திக்கு மாத்திரம் கட்டுப்படக்கூடியவன், வேற எந்த விஷயத்துக்கும் கட்டுப்படாதவன் என்று நான் அறிவேன். இவன் பெரியவனா போன உடனே ஆசீர்வாதத்துக்காக பிராமணோத்தமனுடைய முகத்தை எதிர்பார்த்து நிற்பன் என்று நீ நினைக்கின்றாய். இவன் முகத்திலிருந்துதான் பிராமணோத்தமர்களே வந்தார்கள் என்று பிராமணோஸ்ய முகமசீத் என்ற வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். இவன் தனக்கு சகாயம் பண்ணுவதற்கான மீதி க்ஷத்திரிய ராஜாக்களெல்லாம் எதிர்பார்த்து நிற்பன் என்று நீ நினைக்கின்றாய். அவளுடைய தோல் வலிமையை எதிர்பார்த்து நிற்பன் என்று நீ நினைக்கின்றாய். இவனுடைய தோளிலிருந்து இவனுடைய கையிலிருந்து தான் க்ஷத்திரியர்களே ஏற்பட்டார்கள் என்று பாஹூரஜன்ய கிருதா என்ற வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். இவனுக்கு ஒரே ஒரு சிரஸ் இருக்கிறதாக நீ நினைக்கின்றாய். ஆயிரக்கணக்கான சிரசுடையவனாக சகஸ்ரசீரிஷா புருஷா என்று நான் அறிவேன். இவனுக்கு 2 சரணம் இருக்கிறதாக நீ நினைக்கின்றாய். திரிபாதஸ்யாமிருதம் திவி என்ற வேத வாக்கியத்தால 3 கால் உடையவன் தான் என்ன அர்த்தம்னாக்க தன்னை ஆசிரியக்கக்கூடியவர்களுக்கு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய போகங்களும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய போகங்களும் மாத்திரம் கொடுக்காதவனாக மோட்சம் என்று திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லாத வினிவிருத்தியீனமான பதத்தையும் அனுகிரகம் பண்ணி கொடுக்கக்கூடியவன். அதனால்தான் திரிபாதஸ்ய அமிர்தம் திவி என்று வேதம் சொல்லித்து. அப்பேற்பட்ட மோட்சதாதாவாக நான் இவனை பார்க்கின்றேன். இவனை தெரிந்து கொள்ள வேண்டிய வஸ்துவாக வேத்யனாக நீ நினைக்கின்றாய். இது ரொம்ப சாஸ்திர சூக்ஷ்மமான விஷயம். இது அவர் பெரிய சாஸ்திர பண்டிதாளாகவும் இருந்ததுனால ரொம்ப சாரமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க. வேத்யன் அப்படின்னாக்க தெரிந்து கொள்ள வேண்டியவன். இவன் வேத்தா அப்படின்னு நான் அறிவேன். இவன் தெரிந்து கொள்ளக்கூடியவன். He is the person who knows. He is not the person to be known. தன்னை தவிர வேற 2வது ஒரு வஸ்து இருந்தா தெரிஞ்சுக்கணும். 2வது வஸ்து இல்லாத நிலையில் தெரிந்து கொள்ளக்கூடியவன் ஒருத்தன் தான் இருக்கான். அப்பேற்பட்ட வேத்தாளாக நான் இவனை அறிவேன். இவன் சாதாரணமா இருக்கக்கூடிய குழந்தை பாலன் என்று நீ நினைக்கின்றாய். இவன் வயசால பாலனா இருந்தாலும் கூட ஒரு நாளும் பிறப்பற்றவனாக இருக்கக்கூடியவன். இவன் உனக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை பாலன் என்று நீ நினைக்கின்றாய். பிறப்பற்றவன் ஆனால் பலமுறை பிறக்கக்கூடியவனை போல காட்சியளிக்கக்கூடிய அவதார புருஷன் என்று அஜாயமானோ பகுதா விஜாயதே என்ற வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். இவனை கண்ணால பார்க்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய். எந்த ஜீவனும் கண்ணால ஊனக்கண்ணால பார்க்க முடியாத பரச்சைதன்யம் தான் இவன் என்று வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். ந சந்திரிஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டனேனம். இவன் காலால் நடப்பன், கையால் விவகாரம் செய்வன் அப்படின்னு நீ நினைக்கின்றாய். கை இல்லாமலேயே விவகாரம் செய்யக்கூடியவன், கால் இல்லாமல் நடக்கக்கூடியவன், கண் இல்லாமல் பார்க்கக்கூடியவன். அப்பா நிபாதோ ஜவனோ கிரகீதா பஷ்யத்ய சக்ஷு சஷ்ருணோத்ய கர்ணஹா. காது இல்லாமல் கேட்கக்கூடியவன், கண் இல்லாமல் பார்க்கக்கூடியவன் என்று என்ன அர்த்தம்? காது இல்லாமல் கேட்கிறான், கண் இல்லாமல் பார்க்கிறான்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் அந்தரியாமியா இருக்கான். தனியா காதுன்னு ஒண்ணு தேவையில்லை, ஸ்ரோத்திரம்னு ஒண்ணு தேவையில்லை.
அவை இந்திரியம்னு ஒண்ணு தேவையில்லை. அவன் தான் அந்தரியாமியும் எல்லாத்துக்கும் சாட்சிபூதனாக இருக்கானே. அப்படி சர்வாந்தரியாமியா இருக்கக்கூடிய பிரபுவாக நான் அறிவேன். அது மாத்திரமில்லை, இவனுக்கு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து விவாகம் பண்ணி வைக்கணும் என்று நீ நினைக்கின்றாய். அனன்ய சாதாரணமான குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ இவனை அடையணும் என்று சாட்சாத் மகாலட்சுமி அவதாரம் பண்ணி இவன் அடையறதுக்காக காத்திருக்காள் என்று நான் அறிவேன். இவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி வைக்கணும் என்று நீ நினைக்கின்றாய். எப்போதுமே 2 பிராட்டியார்கள் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக நான் வேத வாக்கியத்தால் இவனை அறிவேன். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ன்யூ அஹோராத்ரே பார்ஷ்வே, இப்படி வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். அது மாத்திரமில்லை, இவன் சாப்பிடக்கூடிய அன்னத்தை ஜீர்ணம் பண்ணணுமே, நன்னா வயத்துல ஒன்றும் ஜீரண சக்தி குறையில்லாமல் இருக்கணுமே நீ நினைக்கின்றாய். உலகத்தில் அவ்வளவு பேரும் சாப்பிடக்கூடிய அன்னத்தை ஜெரிக்கக்கூடிய அக்னியாக வைஸ்வானரனாக ஜடராக்னியா உள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடியவன் இவன் தான் என்று ஸ்மிருதி வாக்கியத்தால அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ருதா பிராணாபான சமாயுக்தா பச்சாமி அன்னம் சதுர்விதம் என்ற ஸ்மிருதி வாக்கியத்தால் நான் அறிவேன். இவனுக்கு இருட்டில் வெளிச்சம் தெரியறதுக்கு ஏதாவது ஒரு தீபம் தேவை என்று நீ நினைக்கின்றாய். உலகத்தில் எந்த விதமான வெளிச்சமும் இல்லாத சமயத்தில் கூட ஸ்வயம் பிரகாசமாக பிரகாசிக்கக்கூடிய ஸ்வராட்டிவன், இவனுடைய வெளிச்சத்தால் தான் சூரியன் பிரகாசிக்கிறான், சந்திரன் பிரகாசிக்கிறான், நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கிறது. நதத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இப்படி வேத வாக்கியத்தால் நான் அறிவேன். சுருக்கமா சொல்ல போனா, நீ இவனை நரனாய் பார்க்கின்றாய், நான் இவனை பரனாய் பார்க்கின்றேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜாஹ ஏ சேமே தபசி ஸ்திதாஹ. மகாத்மான்னு சொன்னா எவர் ஒருவர் நினைச்சதை பேசுவதை நடத்தி காட்டுறாரோ அவருக்கு தான் மகாத்மான்னு பேரு. இவன் சொன்னபடி செய்யக்கூடியவன், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரின்னு பேர். காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த ஓரிருக்கேங்கிற இடத்துல யதோக்தகாரியா இருக்காள் சுவாமி. சொன்ன வண்ணம் செய்யக்கூடிய பெருமாள். நிச்சயமா பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவேன் சத்தியம் பண்ணிருக்கான். நிச்சயமா அந்த வாக்க ரட்சிப்பன்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம். சத்தியபராக்கிரமம்னா சத்தியத்தை ரட்சிக்கக்கூடிய விஷயத்தில் பராக்கிரமத்தை காட்டக்கூடியவன்னு சாதாரணமான ஒரு அர்த்தம். அதுவா சத்து அபராக்கிரம. சின்ன குழந்தையாச்சே, எங்க வீரத்தை காட்டுறது எங்க வீரத்தை காட்டாமல் இருக்கிறதுன்னு தெரியாமல் இவன் மாற்ற சாதுக்கள் மேல பானத்தை போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு கவலைப்படாத. சாதுக்கள்கிட்ட பராக்கிரமத்தை காட்டாதவன் சத்து அபராக்கிரமஹா. சத்ய சதி அபராக்கிரமஹா சத்து அபராக்கிரமஹா. சத்திய அந்தேவ நியமான் வத்யான் அப்படின்னு பின்னாடி ஸ்லோகம் இருக்கு. யார வதம் பண்ணுமோ அவளை மாத்திரம் வதம் பண்ணக்கூடியவன் சதி அபராக்கிரமஹா. சத்யபரா என்று மகாலட்சுமிக்கு பேரு. அந்த நீ அனுப்பாம இருந்தா கூட மகாலட்சுமியை தேடி இவன் போறான், விவாகம் நடக்க போறது. அதனால இவன் சத்தியபராக்கிரமன் மகாலட்சுமி விவாகம் பண்ணிக்கிறதுக்காக சித்தமா இருக்கான் என்று எனக்கு தெரியும். அதுவா சத்தியபரகான்னு சொன்னாக்க சாட்சாத் சத்தியலோகத்துக்கு, சத்தியலோகத்தை தான் சத்தியம் என்ற பரத்தால் சொல்லிருக்க. சத்தியபரம் சொன்னா சத்தியலோகத்துக்கும் மேற்பட்டுதான் இருக்கக்கூடிய வைகுண்டத்திலேயே தன் வாதஸ்தானத்தை கொண்ட நாராயணன் இவன். ராமம் சத்யபராக்கிரமம். நான் சொல்லறதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் குலகுருவா இருக்கக்கூடிய வசிஷ்டரை கேளு. அவர் நான் சொல்லக்கூடிய விஷயம் சத்தியம்னு ஆமோதனம் பண்ணுவர். வசிஷ்டோபி மகாதேஜா. வசிஷ்டர் ஆமோதனம் பண்ணார்னா அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு தசரதர் சந்தேகப்படலாமோ. வேதம் என்ன சொல்லித்து, பிராமணனுக்கும் அப்பிராமணனுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்தா பிராமணனுடைய வாக்கு எடுத்துக்கோ, பிரமாணமா எடுத்துக்கோ. பிராமணனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக சொல்ல வேதம். பிராமணன் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கறதுனால சொல்லியிருக்கு. பொய் சொல்ல மாட்டான். அப்படி வேதத்துக்கு உண்மையான பிராமணனா இருந்தா அவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொன்னா அவன் பொய் சொல்லிருக்கான்னு முகத்துல உடனே தெரிஞ்சு போயிடும். அதனால பொய் சொல்ல மாட்டார். பிராமணனுக்கு பரிஞ்சு பேசணுங்கிறதுனால எனக்கு பரிஞ்சு பேசுறாரோ வசிஷ்டர் அப்படின்னு நினைச்சுடாத. மகா தேஜாக, மகா தேஜஸ்வியா இருக்கார் வசிஷ்டர். அவர் பொய் சொல்லி நான் என்ன சப்போர்ட் பண்ணுவேங்கிறதுக்காக அந்தரங்கத்துல கன்விக்ஷன் இல்லாமல் சொன்னார்னா, பொய்யா சொல்லிவிட்டாருன்னா அவர் தேஜஸ் முழுக்க டக்குன்னு இறங்கி போயிடும். அதனால பொய் சொல்ல மாட்டார். சத்தியமா இருந்தாதான் என்ன நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆமோதனம் பண்ணி பேசுவார். வசிஷ்டோபி மகா தேஜாஹா. வசிஷ்டர் சொன்னா போராதா, எத்தனையோ ரிஷிகள் உன் சரஸ்ல இருக்காளே, அவள்லாம் காட்டுல இருந்து தபஸ் பண்ண வேண்டியவா. ஒரு ராஜாவுடைய சரஸ்ல அவளுக்கு என்ன வேலை அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தியா? ஒன்னு ஆசிரியச்சவா வரல,
உன்னுடைய குழந்தையாக வந்து ராமன் அவதாரம் பண்ணிருக்கானே சர்வேஸ்வரன், நாம காட்டுல இருந்து கண்ணை மூடி கடுமையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி எத்தனையோ வருஷங்களா தபஸ் பண்ணோம். அந்த தபஸுடைய சொரூபமாக சாட்சாத் பகவான் வந்திருக்க. அந்த பகவானை பார்க்கணுங்கிறதுக்காக உன்னுடைய ராஜ்யத்துல வந்து உட்கார்ந்து இருக்கா வேள்ளா. அவ்வளவேரையும் கேளு, அவ எல்லாரும் நான் சொல்றதுதான் சத்தியம்னு ஆமோதனம் பண்ணுவாள். வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏஹேச்சேமே தபசி ஸ்திதாஹ. வசிஷ்டோபி மகா தேஜாஹனா விஸ்வாமித்திரன் வசிஷ்டரும் எதிலையுமே ஒத்துண்டாள்னு வரலாறு கிடையாது. ஆனா எதிலையுமே ஒத்துக்காத நாங்கள் கூட ராமன் பரமாத்மாங்கிற விஷயத்துல அபிப்பிராய பேதம் கிடையாது. அதுல வந்து இரண்டாவது ஒரு அபிப்பிராயத்துக்கு இடம் கிடையாது. வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏஹேச்சேமே தபசி ஸ்திதாஹ யதி தே தர்மலாபம் ச யசஸ்ச பரமம் புதி ஸ்திரமிச்சசி ராஜேந்திர ராமம் மே தாதுமர்கசிஹி. உனக்கு சிறந்த ஒரு கீர்த்தி ஏற்படணும்னு ஆசைப்பட்டேனா, அது மாத்திரம் இல்ல, எதிதே தர்மலாபம் ச உயர்ந்த லாபம், தார்மீகமான லாபம், சாஸ்வதமான லாபம் அடையணும்னு ஆசைப்பட்டேனா ராமனை என்னோடு அனுப்புவேன்னு சொல்றாள். அதுக்கு பதில் சொல்றாள் அடுத்த சர்க்கத்துல 19வது சர்க்கத்துல விஸ்வாமித்திரருடைய வாக்கியம். தசரதர் பதில் சொல்றது 20வது சர்க்கத்துல ஆரம்பத்திலிருந்து முடிவு பர்யந்தம் தசரருடைய வாக்கியம் தான். ஊனஷோடச வருஷோ மே ராமோ ராஜீவலோச்சனஹ ந யுத்தயோக்யதமஸ்ய பஷ்யாமி சஹ ராக்ஷசைஹி. என்னுடைய ராமனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகலையே, தாமரக்கண்ணனாச்சே, ராட்சசாலை எதிர்த்து யுத்தம் பண்ணுறதுக்கு அவனுக்கு யோகியதை இருக்கிறதா எனக்கு தெரியல. இது வெளிப்படையான அர்த்தம். ஊனஷோடச வருஷமேன்னு சொல்லுவானே, 16 வயசு கூட ஆகலைன்னு சொல்றேன், 12 தான் ஆகுது. ஏஷ துவாதச வருஷமே ராமஹா அப்படின்னு சொல்லப்படாதோ? 12 வயசுன்னு ஏன் சொல்லலைன்னா, 12 வயசுல 16 வயசுக்கு வேணுங்கிற வளர்ச்சி இருக்கு ராமன்ட்ட. இவன் 12 வயசு தான் சொன்னாக்க சில குழந்தைகள் மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல படிக்கிறதே காலேஜுக்கு போய் குழந்தையாட்டமா இருக்கும், நல்லா வளர்ந்துருக்கு. இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் வாகு, அது ஒன்றும் யாரையும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சில பேர் காலேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பார்த்தாக்க 8ஆம் கிளாஸ் குழந்தையாட்டமா இருப்போம். கேட்டா நான் ஏதோ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் காலேஜில் அப்படிம்போம். வளர்ச்சிங்கிறது அதுக்கு ஜெனட்டிக்கா பகவான் ஏதோ சங்கல்பம் பண்ணிருக்கார். இது ராஜ சிசு நன்னா வளர்ந்திருக்காள் சுவாமி. விஸ்வாமித்திரோ காயக்லேஷம் பண்ணி நியமத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர். 12 வயசு தான் அது குழந்தைக்குன்னு சொன்னா, 12 வயசுல இந்த குழந்தைக்கு இவ்வளவு வளர்ச்சியா அப்படிங்க கண் போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஊனஷோடச வருஷோமே ராமஹா ராஜீவலோச்சனஹ. தாவர கண்ணன்னு பகவானுடைய கண்ணழக வர்ணிக்கிறதுக்கு இதுதான் இடமா? கண்ணழக வர்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? வால்மீகி சொன்னார்னா ஏதோ காரணம் இருக்கு. தாமரை செந்தாமரை தான் ரொம்ப பிரசித்தம். அந்த செந்தாமரையானது சூரிய உதயத்தோட மலர்ந்து சூரிய அஸ்தமன காலத்துல மூடக்கூடியது. அந்த மாதிரி என் ராமன் சூரியோதயத்தோட முழிச்சுண்டு சூரிய அஸ்தமனம் ஆன உடனே கண்மூடி தூங்கி பழக்கப்பட்டவன். அவனுக்கு ராத்திரியில கண்முழிச்சு பழக்கம் கிடையாதுங்கிறத இன்டைரக்டா ராஜீவலோச்சனங்கிற பதத்தால் இண்டிகேட் பண்ணிருக்காள். அப்படி இருக்கக்கூடிய ராமன் ராத்திரியிலேயே சஞ்சாரம் பண்ணதுனால நிஷாச்சரர்கள் பேர் கொண்டு இருக்கக்கூடிய ராட்சசாலை எதிர்த்து என்னமா யுத்தம் பண்ண போறான் எனக்கு ஒன்னும் புரியல. ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராக்ஷசைஹி. விஸ்வாமித்திரருடைய வாக்கு முதல்லையும் பின்னாடி தசரருடைய வாக்கு வந்தாலும் கூட தசரதர் ஆட்சேபங்கள்லாம் என்ன சொல்ல போறாருங்கிறத முன்கூட்டியே எதிர்பார்த்து அதுக்கு முன்கூட்டியே பதில் சொன்ன மாதிரி விஸ்வாமித்திரருடைய வாக்கியமானது அமைஞ்சிருக்கு. ஊனஷோடச வருஷோ மே ராமஹா. என் ராமனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகல. அகம் வேத்மி எனக்கு தெரியும்டா, நீ சொல்லிதான் தெரியணுமா? தெரிகிறது. ராஜீவலோச்சனஹா. அவன் ராத்திரியில் கண்முழிச்சு பழக்கம் கிடையாது. ராமம் சத்யபராக்கிரமம். இவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு யோகியதை இருக்குன்னு எனக்கு தோணல. நான் யுத்த யோகிதாமஸ்ய பஷ்யாமி சகராட்சதைகி. உனக்கு தோணாட்டா என்ன? வசிஷ்டோபி மகா தேஜாஹ ஏச்சேமே தபசி ஸ்திதாஹ. வசிஷ்டர் இன்னும் ரிஷிகள் எல்லாருக்கும் அவருடைய யோகியதை தெரிகிறது, உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவர் ரைஸ் பண்ணக்கூடிய அப்ஜெக்ஷன் எல்லாத்துக்கும் முன்கூட்டி பதில் சொன்ன மாதிரி இருக்கு. விஸ்வாமித்திரருடைய வாக்கு சாதாரணமான வாக்கு இல்ல. காயத்ரினா அவர்கிட்ட அப்படியே பேசுறாள். அதனால வேதசாரத்தை தான் சொல்லியிருக்க. ராமாயணம் வேத ஸ்வரூபம் தான். இந்த ஸ்லோகமானது வேத மந்திரம் ஒரு வரி ஒரு ரிக்குடைய சாரம் தான் ஒரு ஸ்லோகமா வந்திருக்கு. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணந்தமசஸ்து பாரே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி கிருத்வா பிவதனி யதாஸ்தே. வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் அகம் வேத்மி மகாத்மா. அப்படியே அது வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டா அகம் வேத்மி அங்க வேதாகம்
அகங்கிறது காமனா இருக்கு. ஏன்னா அகங்கிற தத்துவத்தை யாரும் மாற்ற முடியாது, காமனா இருக்கும். அகம் வேத்மிங்கிறது வேதாகம், ஏதம் ராமம், அப்புறம் மகாந்தம் தான் மகாத்மாகம். அப்படியே பதத்துக்கு பதம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் சத்தியபராக்கிரமம். அவன் தான் புருஷன், அந்தர்யாமியாக புரீஷேதே இது புருஷா. வேத வாக்கியத்துடைய சார்ந்து தான் விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்க. இந்த விஸ்வாமித்திரருக்கு ஜாடமாடிக ராமனுக்கு யோகியதை இல்லை யுத்தம் பண்ணுறதுக்கு நயமா சுத்தி வளைச்சு சொல்லி பார்த்தார் தசரதர். விஸ்வாமித்திரர் ஒன்றும் ஹிண்ட் எடுத்துக்கிறதா தெரியல. இன்னும் கொஞ்சம் மேல இன்னும் கொஞ்சம் சரஸ்தேவா சொன்னார், என்னுடைய சைன்யங்கள்லாம் இருக்கு. இமே சூராஸ்ச விக்ராந்தஹ விருத்யாமே அஸ்திர விசாரதஹ யோக்யாக ரக்ஷோகணீர் யோத்தும் நராமம் நேதுமர்கசீஹி. இந்த என்னோட சைன்யங்கள்லாம் ரொம்ப அனுபவப்பட்டவாள்.